வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் பிப்ரவரி மந்த் லாஸ்ட் வீக்கில் இருக்கும்ன்றது ஆல்ரெடி யூனிவர்சிட்டி சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டவுட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இந்த பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்தவரையில். ஸோ அது மாதிரி அந்த மாணவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் எக்ஸாமினேஷன்ஸ் மாடல் ஆன்சர் ஷீட் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணுன்றதும் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ரூல்டா அன்ரூல்டா, ஸோ இந்த டவுட்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த எக்ஸாமினேஷன் புக்லெட்டை பொறுத்தவரையில் 40 பேஜஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரியாக 40 பேஜஸுமே எழுதணுமா இந்த டவுட்டுமே இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட்டில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது ஸோ எப்போல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கொஷின்ஸை யாரெல்லாம் விட்டுட்டு வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு 5-10 மார்க்ஸை வந்து நீங்கள் எழுதணும். 5-10 மார்க்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈச் ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஷினுக்கு வந்து கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின்ஸை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 யூனிட்ஸை பற்றியுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து அந்த 5 கொஷின்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் அட்லீஸ்ட்டு எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் எழுதணும். அதே போல் ஒரு சிலரால் ஃபஸ்ட்டு டைம் எழுத முடியலன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 கொஷின்ஸை நீங்கள் எழுதிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 கொஷின் 2 கொஷின்ஸு 2 கொஷின் 1 கொஷின் எழுதுகிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லா கொஷின்ஸும் நீங்கள் டோட்டலாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வச்சுக்கிட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது, எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸு, ஸோ அது ரிலேட்டடான ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதினாலுமே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபெயில் ஆகுறதுன்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஷின்ஸை அட்டன் பண்ணாமல் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபெயில் ஆவீங்களே தவிர ஈஸியாக நீங்கள் மற்றபடி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே போல் 40 பேஜஸ் எழுதணுமா, இதுதான் பார்த்திங்கன்னா புக்கு உங்களுக்கு 40 பேஜஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 பேஜஸ் இருக்கும். ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா லைன் உங்களுக்கு வந்து போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அன்ரூல்டு பேப்பர் தான் உங்களுக்கு அன்ரூல்டு பேப்பர் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கொஷின் நம்பர்ஸை மட்டும் போட்டு நீங்கள் ஈஸியாகவே எழுதலாம். கட்டாயமாக 40 பேஜஸ் எழுதணுமானா கம்பல்சரியானா கிடையாது, கம்பல்சரியே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் ஒரு 20 பேஜஸ் அண்ட் அபோவ் எழுதுனீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 20 பேஜஸ் நீங்கள் எழுதினாலுமே பாஸ் பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து 40 பேஜஸ் எழுதுவாங்க. 40 பேஜஸ் வந்து கம்பல்சரியாக ஒரு சிலர் எழுதுவாங்க. ஒரு சில காலேஜஸில் 40 பேஜஸ் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதலாமே தவிர நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால்தான் நம்மளால் அந்த 40 பேஜஸும் எழுத முடியும். ஸோ அதால் 1 or 2 மாடல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலே போதும். டைம் மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் 3-5 மார்க் எழுதணும், 5-10 மார்க் எழுதணும். ஸோ 1 MCQஸுமே கேட்பாங்க. ஸோ அதால் 10 மார்க்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. கொஷின்ஸை விடாமல் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.